Hello everyone. So last video நம்ம electronic displacement effects என்னென்ன, அதோட types என்ன, அதுக்குள்ள என்னென்ன groups எப்படி behave பண்ணும் அதெல்லாம் நாம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக அதோட யூஸ் இல்லாமல் நம்ம எதையுமே இங்கே படிக்கிறது கிடையாது. ஸோ இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நாம் ஒரு ரியாக்ஷன், ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகும், எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுங்கிறத இந்த மாதிரி நீங்கள் இந்த ஜிஓசி கான்செப்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அது எப்படி அதெல்லாம் நாம் இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் எதுனா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டயான்ஸ். Stability of carbocations. ஸோ கார்போகேட்டயான் ஸ்டெபிலிட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கார்போகேட்டயானா என்ன, ஏன்னா இதுவரை நாம் அதை பற்றி பார்த்தது கிடையாது. ஸோ அதை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் நான். கார்போகேட்டயான் கார்போகேட்டயான்ங்கிறது என்னன்னா, அது ஒரு இன்டர்மீடியேட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ நான் முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோஸில் ஜிஓசியோட இன்ட்ரோ வீடியோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலாக டைரெக்டாக ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் அப்படின்னு போகாது. ரியாக்டன்ட்லேருந்து ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியேட்லேருந்து இன்னொரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் கூட சான்ஸ் இருக்குது, இல்லைனா நேராக ப்ராடக்ட் போகும். அதாவது மினிமம் ஒரு இன்டர்மீடியேட்டாவது ஃபார்ம் ஆகி தான் ஆர்கானிக்கில் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேட்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்து இன்னும் லேட்டராக கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு கார்போகேட்டயான் பற்றி நான் என்னன்னு சொல்கிறேன். கார்போகேட்டயான் அதோட ஒரு டைப், அதாவது நான் இன்னும் ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது இன்டர்மீடியேட்ஸில். அதில் ஒரு டைப் கார்போகேட்டயான். அதை பற்றி ஒரு இன்ட்ரோ பேசிக் மட்டும் நான் கொடுத்துட்றேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் லேட்டராக. ஸோ கார்போகேட்டயான் வந்து ஒரு இன்டர்மீடியேட் தான். ஆக்சுவலி அது அந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே தான். கார்பன், அதில் ஒரு கேட்டயான், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன். ஸோ வெயிட் ஸோ கார்பன், ஒன் 2 3 ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் ஜென்ரலாக கார்போகேட்டயான் நாம் சொல்கிறது. அதில் 3 பாண்டாக ஃபார்ம் பண்ணணும், 4வது பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அது மேலே ரிசைட் ஆகும். ஜென்ரலாக கார்போகேட்டயான் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட். sp2 ஹைப்ரிடைஸ்ட். இதோட ஜாமெட்ரி ஜென்ரலாக வந்து ட்ரைகோனல் பிளேனார் தான். உங்களில் சில பேருக்கு இந்த டவுட் வரலாம், ஏன் கார்போகேட்டயான் 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாமே, அது ஏன் அல்கீனாக இருக்கக்கூடாது, அல்கைனிக் கார்பனாக இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஜென்ரலாக கார்போகேட்டயான் வந்து அல்கைனிக் கார்பனில் ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் அல்கைனில் அதோட ஹைப்ரிடைசேஷன் ஆல்ரெடி sp2 sp-ல இருக்கும். ஸோ sp3 இந்த டெட்ராஹெட்ரல் கார்பன்லேருந்து தான், sp3 கார்பன்லேருந்து தான் sp2க்கு கார்போகேட்டயான் ஃபார்ம் ஆகும். ஏன் ஜென்ரலாக அல்கைனில் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா, sp3 கம்பேர் பண்ணும்போது sp2 அண்ட் sp ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அதிகம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கார்பன் எதில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா sp, அதுக்கப்புறம் sp2, லீஸ்ட் sp3. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிற இதால் தான் பாசிட்டிவ் சார்ஜை பேர் பண்ண முடியும். ஆனால் sp2 sp-ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதால் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபீச்சரால், லைக் ஆக்சிஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை ஃப்ளோரினில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி தான், அது ஹைலி அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ஆயிரும். அதனால் ஜென்ரலாக sp3 கார்பன்லேருந்து தான் இந்த கார்போகேட்டயான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டயான் உங்களுக்கு sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். 3 பாண்ட் பேர், 0 லோன் பேர், ட்ரைகோனல் பிளேனார் ஸ்டேட். ஓகேவா? ஃபைன். ஸோ
ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் போடும், நாம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை எப்படி இது டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்போகேட்டையான்ங்கிறது என்ன? கார்பன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது, ரைட்டா? ஸோ கார்பன் ஒன் டூ your carbon and sorry, yeah, so yeah, so trigonal planar structureல இருக்கு. இங்கே இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் இங்கே நாம் ஒரு குரூப், ஒரு சப்ஸ்டியூயன்ட், ஒரு Z, ஒரு சப்ஸ்டியூயன்ட் Z அட்டாச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஜென்ரலாக முன்னாடியே சொல்லியிருக்கேன், சார்ஜுங்கிறது எப்பயுமே ஒரு மாலிகுலுக்கு தேவையில்லாத பேர்டன் தான். அந்த சார்ஜை ஓரளவுக்கு குறைக்க பார்க்கும், இல்லை அதை விட்டு தள்ள தான் பார்க்கும் எப்பயுமே ஒரு மாலிகுல். அப்போது இந்த கார்பனில் இந்த Z இருக்குது, சப்போஸ் அதால் எலக்ட்ரான் அட்ராக்டோ இல்லை கொடுக்கவோ முடியும்னு பார்த்தோன்னா, அப்போ ஆப்வியஸாக அது எந்த ஃபேக்டருக்கு போகும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜை குறைக்கிற ஏதாவது ஒரு ஃபேக்டருக்கு தான் போகும், கரெக்டாக? இந்த பாசிட்டிவ் சார்ஜை குறைக்கிறதுக்கு தான் ஏதாவது அது வழி பார்க்கும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்டில் வரும். எதெல்லாம், எந்த சப்ஸ்டியூயன்ட்லாம் எலக்ட்ரானை உள்ளே கொடுக்குது, அதாவது அது மேலே பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் பண்ணிக்கிட்டோ, அதெல்லாம் இந்த கார்போகேட்டையானை ஈஸியாக ஸ்டெபிலைஸ் பண்ணும், கரெக்டாக? ஸோ அதனால தான் ஜென்ரலாக ப்ளஸ் ஆர் குரூப் ஸ்டெபிலைசஸ், ப்ளஸ் ஆர் குரூப் அட்டாச் ஆயிருந்தால் ஸ்டெபிலைசஸ் கார்போகேட்டையான். அதாவது அதில் ப்ளஸ் ஆர் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், அதாவது மைனஸ் ஆர் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் ஆர் குரூப் இருந்துச்சுன்னா அது கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அடுத்து ரெசனன்ஸ். ஓகே, அப்போ இண்டக்டிவ்க்கு ஏதாவது உண்டானா? உண்டு. இண்டக்டிவ்க்கு ப்ளஸ் ஐ குரூப் ஸ்டெபிலைசஸ் கார்போகேட்டையான். ஸோ இந்த லாஜிக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். என்னென்னா ப்ளஸ் ஆர் குரூப் உங்களுக்கு எலக்ட்ரானை உள்ளே டொனேட் பண்ணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஆர் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இடிஜி இன் ஷார்ட். ஸோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேக்னிடியூட் குறையும் கார்பனில், அதனால அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஐ குரூப்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரான் கார்போகேட்டையான் பக்கம் வரும், அந்த டைமில் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ வேறு ஏதாவது எஃபெக்டில் எலக்ட்ரானிக் எஃபெக்ட் இதுக்கு பாசிபிளான்னு கேட்டால் உண்டு. ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி increases. இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், இஃப். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் வருங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் டெஃபினிஷன் நாம் என்ன ப்ரீவியஸ் செல்லில் பார்த்தோம்? ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு நான் கொடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா sp3 கார்பன் அட்டாச்சு டு sp2 கார்பன்.
sp3 carbon attached to sp2 carbon atoms and that atom should have alpha hydrogen. இந்த கண்டிஷனில் உங்களுக்கு இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தோன்னா கார்போகேட்டையான்னு பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைஸ் தான், நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் sp3 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள் ஆகும். அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசனன்ஸ் மாதிரியே தான் சிக்மா பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம் நாம ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ரெசனன்ஸ் மாதிரியே ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ கார்போகேட்டையான உங்களுக்கு ப்ளஸ் ஆர் குரூப் ஸ்டெபிலைஸ் பண்ணும், ப்ளஸ் ஐ அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஆனால் நம்ம படிக்கும்போது இண்டக்டிவ் ரெசனன்ஸ்னு படித்தோம். ஆனால் நான் இங்கே இன்டென்ஷனோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு சொல்கிறேன். பிகாஸ் சப்போஸ் உங்களுக்கு ரெசனன்ஸ் இண்டக்டிவ் ரெண்டும் ஒருவேளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் தான் மோர் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கும். ஸோ ப்ரியாரிட்டி ஃபார் ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா priority in stabilizing. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் இண்டக்டிவ் அண்ட் லீஸ்ட் இருக்கிறது தான் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ரெசனன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக அந்த சார்ஜெலாம் உங்களுக்கு மூவ் ஆகும், அதோட ஆக்சுவல் சார்ஜஸாகவே உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்கும் ரெசனன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இண்டக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் சார்ஜஸாக தான் அது மூவ் ஆகும். இங்கே உங்களுக்கு சப்போஸ் ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஆக்சுவலாகவே இங்கே வந்து எலக்ட்ரான் பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் சார்ஜ் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும், ஹைலி ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆனால் சப்போஸ் இண்டக்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே பார்ஷியலாக தான் உங்களுக்கு சார்ஜ் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ ரெசனன்ஸை விட இண்டக்டிவ் அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்காது. அதனால் எப்பயுமே ஸ்டெபிலைசேஷன் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் தான் இண்டக்டிவ், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதெல்லாம் பாசிபிலிட்டியாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்னொரு இன்டர்மீடியேட் பார்ப்போம். அது இதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா stability of carbanion. ஸோ கார்போகேட்டையான் மாதிரியே தான் இந்த கார்பேனயானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். So carbon one, two, three. ஆனால் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இட்ஸ் லைக் அ லோன் பேர். ஸோ கார்பன் இது லோன் பேர். முன்னாடி உங்களுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால் மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறப்ப. ஆனால் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு லோன் பேர் இருக்குது. ஸோ கார்பேனயான் அது ஒரு கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். ஆனால் இது வந்து sp3 ஹைப்ரிடைஸாக தான் இருக்கும். ஸோ அதான் கெமிக்கல் பாண்டிங் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லோன் பேர்ஸ் அண்ட் பாண்ட் பேர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஹைப்ரிட் ஆர்பிட்டால் தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருந்துச்சு, அதனால sp2 ஹைப்ரிடைசேஷன். ஆனால் இங்கே இந்த லோன் பேர் C- அந்த லோன் பேரும் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு அண்ட் 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர் கணக்கு மாதிரி தான் இது. ஸோ அதனால் இது வந்து ட்ரைகோனல் பைரமிடு. ஜென்ரலாக அதாவது சப்போஸ் sp3 கார்பன்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இது ட்ரைகோனல் பைரமிடு.
சப்போஸ் அல்கீன்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு பை எலக்ட்ரான் ஒன்று போயிடும். ஸோ 1 பாண்ட் பேர் 1 லோன் பேர் 2 தான் இருக்கும். 2 பாண்ட் பேர் 1 லோன் பேர், அப்போ உங்களுக்கு பென்ட் ஸ்ட்ரக்சர். அல்கைனில் உங்களுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் கார்போகேட்டையான் அட் மேக்ஸ் sp3ல மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடி கேஸில் கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரான் கொடுத்தா அது ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆனால் இந்த கேஸில் கார்பன் நெகட்டிவ் சார்ஜை அட்டைன் பண்ணிருக்கிறதுனால அதில் சார்ஜ் எடுத்தால் தான் நமக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அப்போது -R குரூப் ஸ்டெபிலைசஸ் கார்பேனயான். -R குரூப்னா எது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்டில் பார்த்தோன்னா அங்கே வந்து எலக்ட்ரான் கொடுக்கறது உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிச்சு. ஆனால் இங்கே எலக்ட்ரான் எது அதிகமாக அப்சர்வ் பண்ணுமோ அதானே. அப்போ -I group stabilizes carbanion. That's all. நான் இந்த வாட்டி ஹைப்பர் கான்ஜுகேஷன் எழுத மாட்டேன். பிகாஸ் போன வாட்டி அது sp2 கார்பன் கூட ஏதாவது sp3 கார்பன் அட்டாச் ஆகும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே sp3ல தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆப்வியஸாக இன்னொரு sp3 கூட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதனால உங்களுக்கு இந்த கண்டிஷனில் ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கான இது வராது. ஸோ இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைஸ் பண்ணாது. உங்களுக்கு ஒன்லி ரெசனன்ஸ் எஃபெக்ட் அண்ட் இண்டக்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இங்கேயும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணுற ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் அந்த மாதிரி தான் வரும். லைக் திஸ். இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் நான் கன்சிடர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இண்டக்டிவ் பார்க்கணும். நான் இந்த ப்ரியாரிட்டி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹாலைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ ப்ரியாரிட்டி ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் ரெசனன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் தான். ஓகே, ஸோ கார்போகேட்டையான் கார்பேனியான் ஸ்டெபிலிட்டியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். நாம் ஜென்ரலாக பேசியிருக்கோம் ரெசனன்ஸில் வந்து உங்களுக்கு கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், அதாவது அது எல்லாமே கோஎக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஆனால் சப்போஸ் ஏதாவது ஒரு கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்றை விட இன்னொன்று ஹை ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு சில கொஷின்ஸ் வரும், நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. அமங் த கிவன் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு உங்களுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இதுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ சப்போஸ் ஒரு 2-3 கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் உங்கள் கையில் கொடுத்தாங்க, அதாவது ஒரே மாலிகுலோட டிஃப்ரெண்ட் ரெசனன்ஸ் ஃபார்ம் தான் அது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் ஏதாவது நான் போலார் மாலிகுல் இருக்கான்னு பாருங்கள். நான் போலார் மாலிகுல், ஏன்னா நான் போலார் மாலிகுல்ஸ் மோர் ஸ்டேபிள் தேன் போலார். அதனால் உங்களுக்கு கொடுத்த செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் நான் போலார் மாலிகுல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் ஃபஸ்ட்டு மோர் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். பிகாஸ் சார்ஜஸ் எப்பயுமே ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு டிஸ்டர்ப் தான் பண்ணும், அதாவது கெடுத்து தான் விடும். அதனால் நான் போலார் ஹைலி ஸ்டேபிள் தேன் மோலார். அண்ட் சப்போஸ் இது வரல, எல்லாமே சார்ஜ் இருக்கிற போலார் மாலிகுல்ஸாக தான் இருக்குது அப்படின்னு வந்தீங்கன்னா
ஒரு மாலிகுல்ல இருக்கிற கோவலன்ட் பாண்ட்ஸை கவுண்ட் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ். இப்போ சப்போஸ் அந்த நம்பர் ஆஃப் கோவலன்ட், இப்போ அது ஒன்னோட கோவலன்ட் பாண்ட்ஸ் எண்ணி எழுதுங்க. அதில் இப்போ அது எழுதும்போது எதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ that molecule will be more stable. ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸ் அதிகமாக மாலிகுலோட ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இதுக்கு மேலே அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதுங்க. எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து ஹைலி ஸ்டேபிள் போடுங்க. ஓகே, அப்படி பண்ணி நீங்கள் இப்போ ஒரு 4-5 மாலிகுல் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதில் ஒரு மாலிகுல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, மற்ற எல்லாத்துக்கும் இந்த கோவலன்ட் பாண்ட்ஸும் சேம் நம்பரில் வந்துருச்சு. அப்போ அடுத்த டை பிரேக்கராக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் செப்பரேஷன் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ். Higher will be stability. T will be maximum. அதாவது சப்போஸ் இப்போ ஒரு ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் உங்கள் காம்பவுண்டில் கோ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த கண்டிஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஓகே, சப்போஸ் உங்கள் மாலிகுல்ல இந்த ஆப்போசிட் சார்ஜஸ் எதுவும் இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அடுத்த டை பிரேக்கர் போகணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் less electronegative and negative charge on more electronegative. ஸோ அதான் இப்போ சப்போஸ் ஆக்சிஜன்லையும் கார்பன்லையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 2 ஸ்ட்ரக்சர் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனை விட ஆக்சிஜன் உங்களுக்கு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமால் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜை ஹோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஆக்சிஜனோட கார்பன் ஈஸியாக அந்த பாசிட்டிவ் சார்ஜை ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேஸில் நீங்கள் டைரெக்டாக கார்பனில் எது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுதான் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு போயிடலாம். molecule will be more stable. at max இதுக்குள்ளே உங்களுக்கு டை பிரேக்கர் முடிஞ்சிடும். சப்போஸ் இதுக்குள்ளேயே உங்களுக்கு முடியல அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் இண்டக்டிவ், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அந்த கேசஸ் எல்லாம் போகலாம். ஸோ நான் ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறேன் இன்னொன்று வாட்டி. ரெசனன்ஸில் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசனன்ஸில் வித்தின் ரெசனன்ஸ் இந்த 4 கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் இந்த 4 கண்டிஷன்லேயும் உங்களால் டை பிரேக்கர் 4 கண்டிஷன்லேயும் உங்களால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் அடுத்து இண்டக்டிவ் இல்லை ஹைப்பர் கான்ஜுகேஷன் எந்த எஃபெக்டாக இருந்தாலும் நீங்கள் போகணும். ரெசனன்ஸுக்கு முன்னாடி இண்டக்டிவ் இல்லை ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாம் பார்க்கக்கூடாது. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ரூல்ஸ் வச்சுனா நம்ம கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ட்ரை பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 3 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்னா, அதை நான் ட்ரா பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கே டபுள் பாண்டு, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து மாலிகுல் 1,
இது மாலிகுல் 2ன்னு வச்சுப்போம். அடுத்து தேர்ட் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா அண்ட் கார்போகேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் மேலே இருக்குது. தேர்டு ஸோ இப்போ இந்த 3 மாலிகுல்ல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாலிகுல் நீங்கள் க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணிங்கன்னா இது 3மே ஒன்றுக்கு ஒன்று ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். லைக் இங்கே எலக்ட்ரானை இப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லோன் பேர் வந்து இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணால் இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட், யா, அண்ட் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் தான், யா. ஸோ இதுதான் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது எது மோர் ஸ்டேபிள் எது லீஸ்ட் ஸ்டேபிள், அந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆப்வியஸாக இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் வச்சு பார்க்கணும். ரெசனன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த 3மே இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கைனடிக்ஸ் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் போலார் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே எல்லாமே போலார் மாலிகுல் தான், எதுவும் நான் போலார் இல்லை. அதனால் இந்த கண்டிஷன் நமக்கு கிடையாது. அடுத்து கோவலன்ட் பாண்ட்ஸ் எண்ணி பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமின் பண்ணிங்கன்னா இந்த காம்பவுண்டில் 14 இருக்கும் கோவலன்ட் பாண்ட்ஸ். 14. இந்த காம்பவுண்டில் வந்து உங்களுக்கு 14. ஆனால் இந்த காம்பவுண்டில் 15 இருக்கும். டக்குன்னு பார்க்க இந்த கார்பன் பாண்ட் லைன் என்ன பாண்ட் லைன் நோட்டேஷனில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட், ஹைட்ரஜனும் கோவலன்ட் பாண்டில் தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனோட கோவலன்ட் பாண்டையும் நீங்கள் சேர்த்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே 14, இங்கே 14, ஆனால் இங்கே 15 கோவலன்ட் பாண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி இந்த ரூலை வச்சு பார்க்கும்போது இந்த 1, 2, 3ல் தேர்டு வந்து ஹைலி ஸ்டேபிள் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஃபஸ்ட்டு ஹைலி ஸ்டேபிள் எதுன்னு பார்த்தோன்னா தேர்டு. அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இதை வச்சு நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே 14 தான் இருக்குது. அப்போது அடுத்து நாம் என்ன பார்க்கணும்? ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ரூல் நாம் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செப்பரேஷன் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ். ஆனால் இங்கே ஒரு சார்ஜ் மட்டும் தான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான். ஸோ அதனால் அதை வச்சு இந்த 1, 2 நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், நெகட்டிவ் சார்ஜ் ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இந்த ஃபஸ்ட் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா கார்பனில் தான் இருக்குது. இந்த செகண்ட் காம்பவுண்ட்லேயும் உங்களுக்கு கார்பனில் தான் இருக்குது. ஏன்னா தேர்ட் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அது ஸ்டேபிள், அது முடிஞ்சிருச்சு விஷயம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு இந்த ரெசனன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், டிஸ்டிங்விஷன் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த ரெசனன்ஸ் வச்சு நம்ம தேர்டு மட்டும் ஸ்டேபிள்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெசனன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து எந்த எஃபெக்ட் போகும்? ஆப்வியஸாக இது கார்போகேட்டையான், அதனால் இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு தான் போகும். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் 1, 2 தேர்ட் ஆட்டமாக தான் இருக்குது கார்போகேட்டையான்லேருந்து 1ல். ஆனால் இந்த செகண்ட் ஆட்டமில் அட்ஜசன்ட், அதாவது டேரெக்டாக ஆக்சிஜன் கூட தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் உங்களுக்கு அட்டாச்சே ஆகியிருக்கு. அப்போது இந்த 1, 2ல் எது ஹைலி ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ஹைலி ஸ்டேபிள். ஏன்னா ஆக்சிஜன் என்னது RO இல்லை O, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஐ குரூப். மைனஸ் ஐ குரூப் கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை குறைக்கும்.
மைனஸ் ஐ குரூப் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை குறைக்கும், நமக்கு தெரியும் நல்லா. அதனால் 3க்கு அப்புறம் 1, 3க்கு அப்புறம் 1 தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் லீஸ்ட் ஸ்டேபிளாக வந்து மாற்றுறது வந்து 2. ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3rd ஆட்டம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீஸ்ட் ஸ்டேபிள் வந்து 2nd. ஓகே ஃபைன். ஸோ ரெசனன்ஸில் எப்படி ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறது அந்த ஃபேக்டரும் உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அந்த அப்ளிகேஷனுக்கே நாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்ளிகேஷனில் நம்ம கார்போகேட்டையான் முடிச்சாச்சு, கார்பன் அயான் முடிச்சாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து அசிடிட்டி. ஆக்சுவலி அசிடிட்டி, ஆமாம் அசிடிட்டி இப்போ பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசிசிட்டி பார்த்துக்கலாம். அசிடிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ அசிடிட்டி எப்படி நாம் பார்க்குறோங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு இது கொடுத்துட்ற ஒரு ஓவர்வியூ. இன்ஆர்கானிக்கில் நம்ம H2SO4, HCl, HNO3 நிறைய ஆசிட் பார்த்துருப்போம். நாம் ஜென்ரலாக படிச்சிருப்போம் கூட. இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஜென்ரலி வீக் ஆசிட்ஸ் அப்படின்னு. அது எதனாலனா, இப்போ ஒரு ஆசிட் HA இருக்குன்னு வச்சுப்போம். HA இது டிசோசியேட் ஆகும்போது ஒரு H+ கொடுக்கும். ஆசிட் H+ ப்ளஸ் A-. ஸோ இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த A- ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சல்ஃபேட் அயான், Cl- அதெல்லாம் ஜென்ரலாகவே மைனஸ் சார்ஜுங்கிறது அதுக்கு ரொம்ப பழகி போன விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஆர்கானிக் ஆசிட்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலி ஜென்ரலாகவே இந்த ஆசிட் டிசோசியேஷன் எப்பயுமே ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் தான். ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட் ஹைலி ஸ்டேபிளாக இருக்கிற காரணத்தினால் எப்பயுமே ரியாக்ஷன் ரைட் சைட்லேயே ப்ரொசீட் ஆகும். அதனால் இன்ஆர்கானிக்கில் அது இர்ரிவர்சபிள்னு நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த A- ஸ்டெபிலிட்டியை நிறைய ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும். அந்த பிகாஸ் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CO-, O- அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் A- ஸ்டெபிலிட்டி நிறைய ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்ஆர்கானிக் மாதிரி சிம்பிளாக இருக்காது, ஆக்டேட் இருக்கும், அதனால் அது போதும்னு. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு ஈக்குலிபிரியம் சிம்பிளில் தான் ஆசிட் டிசோசியேஷன் ரியாக்ஷனை எழுதுவாங்க. அண்ட் இந்த A- வந்து கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. A- கான்ஜுகேட் பேஸ். இந்த A- வந்து கான்ஜுகேட் பேஸ், HA வந்து ஆசிட், இது H+. இப்போ 2 ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த H+ காமனாக தான் இருக்கும். இந்த HAHB வச்சு நம்மளால் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் அதோட கான்ஜுகேட் பேஸ் ஸ்டெபிலிட்டியை வச்சு எந்த அளவுக்கு அது ரைட் சைட், அதாவது இப்போ A1, A2 2 ஆசிடோட கான்ஜுகேட் பேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் இது ரெண்டுத்தில் A1 வந்து ஹைலி ஸ்டேபிள்னா அதுதான் அதிகமாக ஃபார்ம் ஆகும் A2வை விட. அப்போ இந்த டிசோசியேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அசிடிட்டி இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதை வச்சுனா நம்ம இந்த அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணுறது அசிடிட்டி directly proportional to stability of conjugate base CB. conjugate base CB ன்னு வச்சுப்போம். அதாவது conjugate base stability இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அசிடிட்டி ஆப்வியஸாக ஜாஸ்தி ஆகும்.
அண்ட் அசிடிட்டியோட இன்னொரு மெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஏ வேல்யூ, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அதனால கேஏ வேல்யூ உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஆனால் பிகேஏன்னு இன்னொரு வேல்யூ நாம் யூஸ் பண்ணுவோம். பிகேயோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் லாக் டு த பேஸ் 10, மைனஸ் லாக் ஆஃப் கேஏ டு த பேஸ் 10 மைனஸ் லாக் எடுப்போம். மைனஸ் லாக் எடுக்கும்போது உங்களுக்கு இன்இக்வாலிட்டி மாறும். அதனால் கேஏ வந்து இன்க்ரீஸ் ஆக பிகேஏ உங்களுக்கு குறையும். அதனால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் கிளியராக இருந்துக்கணும். அசிடிட்டி கான்ஜுகேட் பேஸ் ஸ்டெபிலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி கான்ஜுகேட் பேஸ் இன்க்ரீஸ் ஆக அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தான் கான்ஸ்டன்ட். அதனால் கேஏ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பிகேஏ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுறது ஏன்னா பிகேஏ ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கேஏ டு த பேஸ் 10 மைனஸ் லாக். அதனால் உங்களுக்கு பிகேஏ டிக்ரீஸ் ஆகும் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. ஓகே, ஸோ இது ஷுவராக தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது அலிஃபேட்டிக் ஆசிட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஏ மைனஸ், ஓகே ஃபைன். ஸோ ஜென்ரலான நம்மளுக்கு எதெல்லாம் அசிடிக் மாலிகுல்ஸாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அசிடிக் ப்ராப்பர்ட்டி காட்டுற மாலிகுல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட், COOH, அதுக்கப்புறம் ஆல்கஹால் ROH குரூப், RCOOH, ROH குரூப். இதெல்லாம் தான் ஜென்ரலாக நம்ம அசிடிட்டியாக கன்சிடர் அசிடிட்டிக் ஷோ பண்ணுற மாலிகுல்ஸாக இருக்கும். வேறு ஏதாவது மாலிகுல்ஸாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு அதோட கான்ஜுகேட் பேஸை எழுதுறது தான். கான்ஜுகேட் பேஸ் எழுதிட்டு கான்ஜுகேட் பேஸ் ஜென்ரலாக O மைனஸ், COO மைனஸ் இப்படிதான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோங்கிறனால கான்ஜுகேட் பேஸ் உங்களுக்கு எப்படி வந்து நிற்கும்னா RCOO மைனஸ், RO மைனஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிற்கும் கான்ஜுகேட் பேஸாக. இந்த கான்ஜுகேட் பேஸ் ஸ்டெபிலிட்டி வச்சு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அண்ட் இதை எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறது அந்த இன்டர்மீடியேட் ஸ்டெபிலைஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர், அதாவது ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஆர் வந்து அட்டாச்ட் அல்கைல் குரூப், அல்கைல் குரூப்பு. ஸோ ஆர் வந்து அட்டாச்ட் அல்கைல் குரூப்பு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு மைனஸ் ஐ குரூப்போ, மைனஸ் ஐ மைனஸ் ஆர் குரூப், இதெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு தெரியுமே மைனஸ் ஐ என்ன பண்ணும், எலக்ட்ரானை அது எடுத்துக்கும் உள்ளேருந்து. அப்போது ஜென்ரலாக உங்களுக்கு இந்த COO மைனஸில் நெகட்டிவ் சார்ஜோட டென்சிட்டி குறையும். கரெக்டாக ஆரில் அல்கைல் குரூப்பில் இது அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே குறையும். அப்படி குறையும் போது சார்ஜ் குறையும் போது ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஐ குரூப் மைனஸ் ஆர் குரூப் இன்க்ரீசஸ் அசிடிட்டி presence. ஸோ இப்போ ஜென்ரலாக மைனஸ் ஐ குரூப் மைனஸ் ஆர் குரூப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் அலிஃபேட்டிக்கு. அரோமேட்டிக் இப்போ நான் அடுத்து வரேன். ஸோ அலிஃபேட்டிக் இது ஓகே. அரோமேட்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா
இந்த மாலிகுல் கன்சிடர் பண்ணிப்போம். யா, இதோட முடிஞ்சிருச்சு. இது ஒரு பென்சீன் ரிங். இங்கே உங்களுக்கு COOH இருக்கு. சப்போஸ் ஆர்த்தோ பொசிஷனில் ஏதாவது ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்குன்னு வச்சுப்போம், Z. இந்த கேஸில் நான் உங்களுக்கு இன்னொரு ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுதான் ஆர்த்தோ எஃபெக்ட். ஸோ ஆர்த்தோ எஃபெக்ட்னா என்னன்னா, irrespective of substituent, அதாவது irrespective substituent, அதாவது அந்த சப்ஸ்டியூயன்ட் உங்களுக்கு ப்ளஸ் ஆராகவும் இருக்கலாம் மைனஸ் ஆராகவும் இருக்கலாம். அது என்ன சப்ஸ்டியூயன்ட்டுங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எந்த சப்ஸ்டியூயண்ட்டாக இருந்தாலும் ஆர்த்தோ substituted compounds are highly acidic. யா, ஸோ ஜென்ரலாக இப்போ சப்போஸ் இது வரதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்த்தோ பொசிஷனில் இந்த Z இருக்குது. Z ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கும்போது சப்போஸ் அந்த Z வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன, -I, ரைட், -R, கரெக்டாக, -R குரூப். -R குரூப்பாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். Stability of conjugate base increases and acidity increases. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் அதை ப்ரீவியஸ் சைடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இது. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும், ஆர்த்தோ அண்ட் பேரா, அங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது, ரைட்டா? அப்போ இங்கே ஒரு ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு நான் சப்ஸ்டியூயன்ட் ஒன்று வைக்கும்போது அதுக்கு இது ஆர்த்தோ பொசிஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே நான் பேரா பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூயன்ட் வச்சேன்னா இதுக்கு வந்து இந்த COH பேரா பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும், கரெக்டாக? இங்கேயோ உங்களுக்கு சப்ஸ்டியூயன்ட் இருந்துச்சுன்னா இந்த COH இருக்கிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பேரால இந்த இது உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். அண்ட் CO மைனஸில் ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த கார்பன் வந்து அந்த கார்பனில் இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை குறைக்குமா, புல் பண்ணி? அப்போ இங்கே எலக்ட்ரான் சார்ஜ் டென்சிட்டி குறையும் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட்டாக இந்த ஓவரால் மாலிகுல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ரீசனால தான் -R எஃபெக்ட், -R குரூப்ஸ் வந்து அசிடிட்டியை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி தான், இதே சிமிலர் ரீசன்னால தான் -I group increases stability, increases acidity.
மாலிகுல்ஸ். ஸோ எலக்ட்ரான் கொடுத்தா எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை எடுத்துக்கும் போது மைனஸ் ஐ குரூப் எலக்ட்ரானை எடுத்துக்கிறதுனால அங்கே சார்ஜ் டென்சிட்டி உங்களுக்கு குறையுது அண்ட் ஆஸ் அ ரிசல்ட்டாக உங்களுக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜென்ரலாக ஆர்த்தோ பேரா சப்ஸ்டியூட்டட் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆர்த்தோ பேரா பொசிஷனில் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலிட் ஆகும். பிகாஸ் மெட்டா பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அங்கே ரீச் ஆகாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். மெட்டா பொசிஷனில் இருக்கும்போது அந்த COOH அட்டாச் ஆகிற கார்பனில் உங்களுக்கு எஃபெக்ட் போக ரீச் ஆகாது. அதனால் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் மைனஸ் ஆர் குரூப் இன்க்ரீசஸ் அசிடிட்டி அண்ட் மைனஸ் ஐ குரூப் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் மைனஸ் ஐ குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆனால் ஆர்த்தோ எஃபெக்ட் அப்போ நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட்னு சொல்லிட்டேன். அதாவது அது மைனஸ் ஆராகவும் இருக்கலாம் ப்ளஸ் ஆராகவும் இருக்கலாம். உங்களுக்கு அசிடிட்டி அதிகமாக தான் இருக்கும். அது எதனால்னா ஒரு ஸ்டீரிக் ஃபேக்டர். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Z இங்கேயும் உங்களுக்கு சப்ஸ்டியூயன்ட் இருக்குது, இங்கே ஆல்ரெடி COOH இருக்குது. இந்த கண்டிஷனால் உங்களுக்கு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸில் இது அவுட் ஆஃப் பிளேன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி போகும்போது ஆப்வியஸாக இதோட டீலோக்கலைசேஷன் குறைஞ்சிடும் COOHக்கு. அதனால் அது ஈஸியாக ஸ்டெபிலைஸ் ஆகிக்கலாம். ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டாக உங்களுக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்த்தோ எஃபெக்ட்னா ஆர்த்தோ எஃபெக்டோட பர்பஸ் அதுதான். எந்த சப்ஸ்டியூன்ட் இருந்தாலும் இங்கே நான் ப்ளஸ் ஆரே போட்டாலும் ஆர்த்தோ பொசிஷனில் அந்த ப்ளஸ் ஆர் வந்துருச்சுன்னா அதுதான் ஹைலி அசிடிக்காக இருக்கும். பேரா பொசிஷனில் தான் மைனஸ் ஆர் இருந்தால் ஹைலி அசிடிக், ப்ளஸ் ஆர் இருந்தால் லீஸ்ட் அசிடிக் ஆகிடும். அதாவது அசிடிட்டியை அது குறைக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்டை அசிடிட்டிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் பேசிசிட்டி. பேசிசிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ். பேசிசிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்தோன்னா, ஸோ அசிடிட்டியில் என்னென்னலாம் சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அதுக்கு முன்னாடி கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹால்ஸ் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற அசிடிக் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரி பேசிக் காம்பவுண்ட்ஸ்னால் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது வந்து அமைன்ஸ். ஜென்ரலாக அமைன்ஸ் தான் நம்ம அதிகமாக ஹேண்டில் பண்ணுறது. அமைன்ஸ் தான் ஜென்ரலாக நம்ம அதிகமாக அமைன்ஸ் மட்டும்தான் நம்ம பேசிக்குன்னு பார்க்குறது. ஸோ அமைன்ஸ் தான் ஜென்ரலாக நம்ம பேசிக்குன்னு பார்ப்போம். அது அல்கைல் அமைனாக இருக்கலாம், இல்லை அன்லினாக இருக்கலாம், அரோமேட்டிக் அமைன். ஸோ ஜென்ரலாக பேசிக் மாலிகுல் நம்ம பார்க்குறது அமைன்ஸ் தான். அண்ட் அமைன்ஸை பொறுத்தவரை எப்படின்னா, அமைன்ஸுக்கும் இதே கான்செப்ட் தான். ஒரு AOH இருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு பேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கண்டிஷனில் A ப்ளஸ் OH மைனஸ். இல்லை அமைன்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RNH2 இருக்கும். லோன் பேர் இருக்கும். இது வந்து RNH3 ப்ளஸ் ஆகும். H+ ஒன்று இருக்கிறத கன்சிடர் பண்ணிப்போம். அதுதான் ஜென்ரலாக ஆசிடாக இருக்கும். ஸோ RNH2 இந்த லோன் பேரை எடுத்துக்கிட்டு RNH3 ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அல்கைல் குரூப்பில் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகுது பாருங்கள். போன இதில் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சு, எலக்ட்ரான் ரிச் சைட்டாக. ஆனால் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சைட்டாக மாறுது. ஏன்னா நைட்ரஜனில் பாசிட்டிவ் சார்ஜ், நைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அது பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன்ஸ் இல்லை ஆட்டம்ஸ் கிட்டேருந்து அது அப்ரப்டாக எலக்ட்ரானை புல் பண்ண பார்க்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு இங்கே எலக்ட்ரான் கொடுக்குற ஏதாவது ஒரு குரூப் இருந்தால் தான் ஸ்டெபிலைசேஷனுக்கு பெர்ஃபெக்டாக வரும். அதனால தான் நாம் சொல்கிறது ஜென்ரலாக ப்ளஸ் ஆர் குரூப் plus R plus I. Plus R and plus I groups generally increases the basicity. Increases the basicity. Okay. So போன இது மாதிரி இந்த இதுலேயும் ஆர்த்தோ எஃபெக்ட் உண்டு. போன வாட்டி என்ன பார்த்தோம்? irrespective of substituents ortho substituted ஆர் அங்கே அசிடிக் நேச்சர்லாம் பார்த்தோம். ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டட் ஆர் ஹைலி அசிடிக், அதாவது மோஸ்ட் அசிடிக்காக இருக்குன்னு பார்த்தோம். அசிடிக்கு பேசிக் அப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தானே வரும். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ், அதாவது -R +R எது வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ பொசிஷனில் அதை நீங்கள் ஆர்த்தோ பொசிஷனில் ஏதாவது சப்ஸ்டியூட் வந்துருச்சுன்னா அதுதான் வீக்கர் பேஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் எழுதும்போது அதை நீங்கள் லாஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்த்தோ பொசிஷன் வந்துச்சுன்னா அசிடிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும், பெசிசிட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அண்டு இதுவும் உங்களுக்கு போன வாட்டி மாதிரியே தான். இங்கே வந்து உங்களுக்கு வரது பேர் காஞ்சிகேட் ஆசிட். காஞ்சிகேட் ஆசிட் ஆசிடுக்கு வர்றது காஞ்சிகேட் பேஸ். இங்கே பேஸுக்கு உங்களுக்கு வர ப்ராடக்ட் வந்து காஞ்சிகேட் ஆசிட். CAன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் நம்ம வரலாம் ஆசிட் மாதிரியே. ஸ்டெபிலிட்டி ஆஃப் conjugate acid directly proportional to basicity. Directly proportional to Kb. ஆனா inversely proportional to pKb. அண்ட் பிகேபி கேபி ரிலேஷன் மாறத்துக்கான ரீசன் நான் உனக்கு ஆசிட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ காஞ்சுகேட் ஆசிட் ஸ்டேபிளாக பெசிசிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பெசிசிட்டி வச்சு கேபி வச்சு பிகேபி. ஸோ அது உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் அப்ளிகேஷன். அண்ட் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ண இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலரைஸ்டு கான்செப்ட்ஸாக மாறும். அதனால் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி கம்ஃபர்டபுள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ ஜிஓசியோட பேசிக் இன்ட்ரோ இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ஃபர்தராக நாம் அப்புறமேட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.